4.something% வரக்கூடிய வாய்ப்பை 19% இருக்குது அப்படின்னு ஒரு போலியான ஒரு எண்ணிக்கையை அந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தாரு. அப்போ அரசாங்கத்தில் உள்ளவங்க பொய் சொல்லும்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்கள அது தெரியாது. நம்ம அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து சட்டசபையில் நிதியமைச்சர் தாக்கல் பண்ணுற இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் உண்மையாக என்ன நிதி இருக்குது, ₹1 எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ஷனே எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் நமக்கு கிட்டத்தட்ட 19% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இன்கம்மு அப்படின்னு. ஆனால் நேற்று உண்மை நிலவரம்னா அது 4.something தான் இருக்குது, ரொம்ப கம்மியான இது. இதுவரை எந்த வருஷமும் இல்லாது. ஈவன் ஊழலும் அதுக்கப்புறம் அந்த லீக்கேஜும் அப்புறம் அவங்களுடைய நிர்வாக திறமையின்மையும் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். எங்கள் நிதியமைச்சர் சொல்லும்போது கூட இதுக்கடுத்து இது எப்படி போகும், இந்த வெள்ளை அறிக்கை நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு நிதியமைச்சரும் சொன்னார், முதலமைச்சரும். இது எல்லாமே இந்த 60-70 வருஷத்தோட கூட்டு தான் இங்கே நிற்கிது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, 60 வருஷம் என்ன நடந்ததோ ஈக்குவலாக லாஸ்ட் 5 வருஷத்தில் ஆடிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல கிட்டத்தட்ட தளபதி சொன்ன மாதிரி தான் 40% ஸ்டாலின் டாக்ஸை தமிழ்நாட்டை காலி பண்ணிடுச்சு. இவங்களுடைய டேட்டா லாஸ்ட் 5 வருஷத்தில் நிதிநிலை அறிக்கையில் கொடுத்த எல்லா டேட்டாவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இபி எத்தனையோ இடத்துல பிரச்சனையாகுது. பிரச்சனை வர்றதுனால அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையில் இபி கட் ஆகுதுன்றாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஒழுங்காக முதலீடு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதை அவங்க செய்யலை. எப்போ பார்த்தாலும் பேட்ச் ஒர்க்கே பண்ணுறது. எல்லாத்துலேயும் சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதை பேட்ச் ஒர்க் 30 நாளில் மேஜிக் போட முடியாதுங்க. நான் எதையுமே மறுக்கலை. ஆனால் எங்கே என்ன குற்றம் நடந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இப்படி சொல்லியிருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருவோம், யாரும் காசு வாங்கிடாதீங்க, யாரும் தப்பு பண்ணிடாதீங்க, நம்ம கட்சியாக இருந்தாலும் தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியில் அப்படி சொல்லியிருக்காங்க? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை நிதித்துறைக்கு மட்டும். இப்போ அடுத்தடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும் இல்லையா? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கை இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்துருந்தாலே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு காரணமாக காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ உங்களுடைய வாக்குறுதிகள்லாம் வான வேடிக்கை வாக்குறுதிகளா, இப்போனா புஸ்வானமாக புஸ்ஸுன்னு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிட முடியும்னா, எல்லா துறைகளிலும் உள்ள உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியிட முடியும். எல்லா துறைகளிலும் உள்ள உண்மை நிலவரங்கள் எப்போ தெரிய முடியும்னா, நம்ம ஆட்சியில் இருந்தால் தான் தெரிய முடியும். பிப்ரவரியில் அவங்க தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். பிப்ரவரியில் அதிகபட்சம் நம்ம என்ன கருத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிதியமைச்சர் இது தாக்கல் பண்ணார். இந்த ஆண்டுக்குண்டான ஒரு பார்சியல் இது எப்போதுமே ஆட்சி முடிய போகுதுன்னா அவங்க அந்த சமயத்துக்கு மட்டும் ஒரு தாக்கல் பண்ணுவாங்க நிதி இதை. அப்போ உள்ள நிதியமைச்சர் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த 26-27 இவ்வளோ தூரம் நமக்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 4.something% வரக்கூடிய வாய்ப்பை 19% இருக்குது அப்படின்னு ஒரு போலியான ஒரு
எண்ணிக்கையை அந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தாரு. அப்போ அரசாங்கத்தில் உள்ளவங்க பொய் சொல்லும்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்கள அது தெரியாது. நம்ம அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து சட்டசபையில் நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுற இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் உண்மையாக என்ன நிதி இருக்குது, ₹1 எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, எங்கெங்கே எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, அது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உண்மை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதை தான் நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு பார்சியல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணதுலேயே ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ஷனே எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 19% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இன்கம்மு அப்படின்னு. ஆனால் நேற்று உண்மை நிலவரம்னா அது 4 தான் இருக்குது, ரொம்ப கம்மியான இது. இதுவரை எந்த வருஷமும் இல்லாது, ஈவன் கோவிட் பீரியடில் கூட இல்லாத அளவுக்கு டெஃபிஷியன்ட் இருக்குது. வருமானம் வந்து நம்ம வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து கேப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 57,000 கோடி கேப் இருந்தது, இப்போ 78,000 கோடியாக மாறி இருக்குது. கோவிட் சமயம்தான் இருக்கிறதுலே மோசமான நிதி நிலைமை இருந்த சமயம். அதை விட மோசமாக இந்த திமுக ஆட்சி பண்ணியிருக்கு. இப்போ சமீபத்தில் உள்ளதுலேயே வருமான பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா 78,000 கோடி. அப்போ அவங்க அந்த நிதிநிலை அறிக்கையில் பொய்யா சொல்ல போய் தான் மக்களுக்கு உண்மையை சொல்லணுமே அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு. இப்போது அவங்க வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி ஆகணும்ல, மகளிர் விடியல் பயணம், நான் முதல்வன், காலை உணவு திட்டம். அப்போ இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான ஒரு நிதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கடன் வாங்கியிருக்கலாம் இல்லையா? கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் கடன் வாங்குறதோட மேக்சிமம் எங்கே போய் சேர்க்கணும், மேக்சிமம் கூட சொல்லக்கூடாது, பெரும்பாலும் எங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னா முதலீடில் போய் சேர்க்கணும். அந்த முதலீடுங்கிறது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவணும். அது ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், அந்த மாதிரி முதலீடில் போய் சேர்ந்தால் பரவாயில்ல. ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க, பிரச்சனையே தான். வட்டிக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வட்டிக்கு வாங்கினா வட்டி வாங்கி வட்டி கட்டாத அப்படிம்பாங்க. இந்த வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்குறது, அந்த வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டி வாங்குறது, இந்த தப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, கடந்த 60 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய கடனுக்கு ஈக்குவல் இந்த 5 ஆண்டுகளில் வாங்கினது. அதுதான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது. சரி, அல்ல எனக்கு அதில் இருந்தோ இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய மேரேஜுக்கு ஒருத்தவங்க நகை செஞ்சதுனால நீங்கள் அந்த கல்யாணத்தில் நகை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ இருந்த நகையினுடைய விலையும் இப்போ இருக்கக்கூடிய நகையினுடைய விலையும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு முரண் ஏற்படுது. நீங்கள் அதை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்யாணமும் இப்போ உள்ள கல்யாணமும் கம்பேர் பண்ணால் ஓகே. நான் கடந்த 60 வருஷமா 2020 வரையே நான் கேட்குறேன், 2021 வரையே நான் சொல்கிறேன், அதுவரை வாங்கின மொத்த கடனும் இந்த 5 வருஷம் வாங்கின மொத்த கடனும் ஒன்று. அதுதான் நம்ம வந்து அந்த வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லிட்டோம்ல எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவதுங்க, இவங்க வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களா, வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னாங்க, கடைசி பேஜில் தெளிவாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு கேட்குறீங்களே, நாங்கள் நிறைவேற்றுவோம், நிர்வாகத்தை சீர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க செய்யலை. அதுதான் முக்கியமான காரணம். ஊழலும் அதுக்கப்புறம் வந்து அந்த லீக்கேஜும் அப்புறம் வந்து அவங்களுடைய நிர்வாக திறமையின்மையும் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். எங்கள் நிதியமைச்சர் சொல்லும்போது கூட இதுக்கடுத்து இது எப்படி போகும், இந்த வெள்ளை அறிக்கை நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு நிதியமைச்சரும் சொன்னார், முதலமைச்சரும் பதவியேற்கும்போது நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், எதுக்காக வெளியிடுறோம் அப்படின்னா நாங்கள் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கோமே இதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, என்ன ஃபேக்டோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, அதுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போவும் எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது, இதை சரி பண்ண முடியும். அதுக்கு ஊழல் இல்லாத, வெளிப்படையான, லீக்கேஜ் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும், ஒன்றுத்தையும் சரி பண்ணணும். இப்போது அரசாங்க கட்டடம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ கட்டடங்கள் சிதலம் அடைஞ்சு கிடக்கும். ஏன் சிதலம் அடைஞ்சது, எதுக்கு சிதலம் அடைஞ்சது, ஏன் அதை பராமரிக்கலை, எதுவும் நமக்கு தெரியாது. எத்தனையோ புதிய கட்டிடங்கள் ஓப்பனே பண்ணாமல் இருக்கும், ஏன் ஓப்பன் பண்ணல, எதுவும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நிர்வாக சீர்கேடோட முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் இல்லை, இந்த போதை கலாச்சாரத்தை உள்ளே விட்டதுனால கிட்டத்தட்ட ₹1 அதிலேருந்து வருமானம் வருதுங்கிறதுக்காக ₹2.5 இழந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த 60-70 வருஷத்தோட கூட்டு தான் இங்கே வந்து நிற்கிது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, 60 வருஷம் என்ன நடந்ததோ
ஈக்குவலாக லாஸ்ட் 5 வருஷத்தில் ஆடிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல கிட்டத்தட்ட தளபதி சொன்ன மாதிரி தான் 40% ஸ்டாலின் டாக்ஸே தமிழ்நாட்டை காலி பண்ணிடுச்சு. இவங்களுடைய டேட்டா லாஸ்ட் 5 வருஷத்தில் நிதிநிலை அறிக்கையில் கொடுத்த எல்லா டேட்டாவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியம். இப்போ அதை சரி பண்ண போகிறோம். சரி பண்ணுற மனநிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறோங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் அமைச்சர்களை கேள்வி கேட்பீங்களா, இல்லை கைது நடவடிக்கை அந்த மாதிரி அதாவது வாய்ப்பு? இல்லை, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எல்லாமே எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எப்படி செலவு பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறது தான். அதுக்குள்ளே போய் ஊழலா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. அது தனி. நீங்கள் சொல்கிறது தனி. எந்த இடத்துல ஊழல் பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும், அவங்க தண்டிக்கப்படுவார்கள். அவங்க மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் நடக்க தான் செய்யும். அதிலெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா அந்த வெள்ளை அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவராலாக சொல்ல வர்றது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ கடன் இருக்குது, உங்களுடைய வாக்குறுதிகள் எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. இப்போ கூட அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றினாலே 3 லட்சம் கோடி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்டயுமே அந்த கேள்வி வந்து நிற்கிதில்ல, இவ்வளோ இதையும் தாண்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஆரம்பத்திலேருந்தே கடந்த 30 நாள்லேயே பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நிர்வாகத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிர்வாக சீர்கேடுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், லீக்கேஜை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லீக்கேஜே கிட்டத்தட்ட இந்த 40% ஸ்டாலின் டேக்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே ஒன்று அந்த அமௌண்ட் அரசாங்கத்துக்கு மிச்சம். ரெண்டாவது, இந்த அமௌண்ட் கமிஷன் கொடுக்க போய் தான் அவன் கொள்ள லாபம் வைக்கிறான். அப்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முதலீடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடும்போது இவ்வளோ பெரிய செலவாகாது. ஏன்னா இப்போ நேர்மையான அரசு நடக்குது. எதுனாலும் ஆன்லைன் டெண்டரு. நீங்கள் இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக யார் கோட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான். சட்டத்திட்டங்கள் எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரையும் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கள் அமைச்சர்கள் யாரும் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அதிகாரிகள் யாரும் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் திருப்பி சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அப்போது உங்களுடைய செலவு கம்மியாகும், லீக்கேஜ் ஸ்டாப் ஆகும். இதிலிருந்து அதை மீட்டு கொண்டு வருவோம். பெரிய லெவலில் வருமானங்கள் நம்பி இருக்கிறது வந்து டாஸ்மார்க்கை மட்டும்தான் அதிக அளவு நம்பியிருக்கா? நம்ம அப்படி இல்லை. நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து அதை நாங்கள் நம்பலாங்கிறத வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கோம். 717 டாஸ்மார்க் வந்து மூடியாச்சு. இபி வந்து இவங்க இன்றைக்கி வந்து இபி எத்தனையோ இடத்துல பிரச்சனையாகுது. பிரச்சனை வருதுனால, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையில் இபி கட் ஆகுதுன்றாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க ஒழுங்காக முதலீடு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதை அவங்க செய்யலை. எப்போ பார்த்தாலும் பேட்ச் ஒர்க்கே பண்ணுறது. எல்லாத்துலேயும் சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதை பேட்ச் ஒர்க். நிரந்தரமாக எப்போதுமே பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உள்ளே போகவே இல்லை. ஏன் போகலைன்னா அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக நிறைய திட்டங்களை போடணும், அதில் திருடிக்கிட்டே இருக்கணும், அதுலேயே இருந்தாங்க. இந்த அரசு வந்து தான் நிர்வாகத்துக்குள்ளே தலையிட்டு ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் அந்த பேட்ச் ஒர்க் பார்க்காதீங்க, பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போது காலப்போக்கில் இன்றைக்கி தான் இப்போ கைக்கு வந்திருக்கு. 70 வருஷம் கிட்டத்தட்ட புற்றுநோய் மாதிரி அது. இப்போ நமக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு. ஒரு தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவுடனே சரியாகுமா? அவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு தெரியும். அதை ஆரம்பித்தாச்சு. லீக்கேஜ் கண்ட்ரோல், வெளிப்படையான நிர்வாகம், ஊழல் இல்லாத நிர்வாகம் அப்படிங்கிறது ஆகும்போது அந்த புற்றுநோய் கொஞ்சமாக அது சரியாகும். எப்போ நீங்கள் இதை உணரலாம் அப்படின்னா, காலப்போக்கில் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் நமக்கு கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், மின்வெட்டு இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் எலெக்ஷன் முடிஞ்சது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இது வந்து நான் கேள்விப்பட்டது. எந்த அளவு உண்மைங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த திமுக வந்து அவங்களுடைய எக்கோ சிஸ்டத்துக்கு ஃபண்ட் பண்ணுறதை நிப்பாட்டின உடனே அவங்க பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. 1-2 பேர் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தளபதியோட அதிரடியான நடவடிக்கையை பார்த்து மறுபடியும் ஃபண்ட் பண்ண ஆரம்பித்து 100% அவங்க எல்லாரையும் வச்சு நெகட்டிவ் நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்காக உண்மையிலேயே களத்தில் உள்ள நெகட்டிவ் நியூஸை நாங்கள் ஒதுக்கி தள்ளவும் இல்லை. எங்களுடைய வேண்டுகோளும், பர்சனலாக என்னுடைய வேண்டுகோளும், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவாங்கன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தயவு செய்து அந்த குவாலிட்டியிலேருந்து இறங்காதீங்க. இன்னும் நல்ல சிறப்பாக செயல்படுங்க. ஏன்னா ஒரு நல்ல நிர்வாகம் தேவைப்படுதுன்னா அந்த நிர்வாகத்தின் கீழே எங்கெங்கே நமக்கே தெரியாமல் நடக்கும். எல்லாமே நம்ம நிர்வாகத்தில் உள்ளவன் தான் காரணம்னு இல்லை. அந்த 70 வருஷ அந்த பாரம்பரியம்
போதை கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதை எங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறீங்க. எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 70 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த 5 வருஷம் நம்ம வரமாட்டோமே, இவங்களுக்கு வந்து எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணுமோ அவ்வளோ குடைச்சல் கொடுப்போம் அப்படின்னு சாம பேத தான தண்டை எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறீங்க. 70 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் சூர்யா சொன்ன மாதிரி எங்ககிட்ட இறக்க போகிறீங்க. அப்போ இந்த 5 வருஷம் முடிவில் எங்களுக்கு 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்கள் அரசியலை இப்போ எங்கிட்ட காட்டுறீங்கல்ல, தயவுசெய்து காட்டுறதை நிப்பாட்டாதீங்க. ஏன்னா நாங்கள் யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்குற அரசு. இந்த அரசு எங்கேருந்து இப்போது ஒரு விஷயம் நடக்கும்போது இது தப்பு அப்படின்னு எங்கேயாச்சும் யாராச்சும் சொன்னாங்கன்னா அது சரின்னு பட்டுதுன்னா உடனே ரியாக்ட் பண்ணி அதை மாற்றிக்கிறாங்க. இதுவரை எந்த அரசு மாற்றுச்சு? எல்லாம் ஈகோ பிடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை தளபதியோட ஆட்சி. தளபதி ஆட்சி நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அது உண்மையிலேயே அது பாதிப்பு உண்டு, அதை சரி பண்ணால் சரி பண்ணிக்கிறதுக்கு ஏற்றுக்கிறோம். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன வேணாலும் சொல்கிறத எடுத்துகிட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் ரொம்ப தூரம் அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எங்கள் அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் 100 மடங்கு 1000 மடங்கு அதை சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 6 மாதம் 1 வருஷம் கழித்து உங்களால் குற்றமே சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறமும் தயவுசெய்து குற்றம் சொல்கிறத நிப்பாட்டாதீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அரசு இன்னும் சிறப்பாக செயல்படும். ஓகே, இப்போது இன்றைக்கி ஒரு திருமண நிகழ்வில் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம், உங்களை பற்றி வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சமாச்சும் செய்தித்தாளில் படிங்க, டிவியில் பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க. இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் வாட்ச் கட்டிட்டு வந்தீங்க, பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்தீங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றீங்க, இந்த மாதிரியான செய்திகளை அதிகம் சோஷியல் மீடியாவில் பரவ விடாதீங்க. இது அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இந்த பாலியல் ரிலேட்டபிளான விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நடவடிக்கை எடுங்க. எங்கே நடவடிக்கை எடுக்கல? யார் அந்த சார் இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கலை எப்போதுமே. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி வர உள்ள எல்லா குற்றங்களையும் மறைக்கலை. 30 நாளில் மேஜிக் போட முடியாதுங்க. நான் வந்து எதையுமே மறுக்கலை. ஆனால் எங்கே என்ன குற்றம் நடந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இப்படி சொல்லியிருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருவோம், யாரும் காசு வாங்கிடாதீங்க, யாரும் தப்பு பண்ணிடாதீங்க, நம்ம கட்சியாக இருந்தாலும் தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியில் அப்படி சொல்லியிருக்காங்க? இது எல்லாருக்குமே தான். இந்த அரசு ஏதோ தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களுக்கானது இல்லை, எல்லாருக்குமான அரசு. தப்பு யார் செஞ்சாலும், ஈவன் கட்சியில் ஆட்சியில் இருக்கிற அமைச்சரோ எம்எல்ஏவோ செஞ்சாலும் தூக்கி வெளில போடுறதுக்கு தளபதி தயங்கவே மாட்டார். அதனால் குற்றம் நடக்கவில்லை அப்படின்னு நான் சொல்லலை. நடக்கிற குற்றத்துக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார்ல, அவர் அடிக்கடி ட்வீட்லேயும் சரி பேசக்கூடிய மேடைகள்லையும் சரி சோஃபா மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதிகம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த பாலியல் ரிலேட்டபிளான விஷயங்களில். இது கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் அந்த எக்கோ சிஸ்டம் மறுபடி பே பண்ணி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அவங்க பேசுவாங்க, அதை அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாமே கொண்டு வரும். நான் என்ன சொல்கிறேன், இந்த சோபா மேட்ருக்கும் தளபதி கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எங்கேயோ வந்து ஏதோ ஒரு சோபாவை சொருகுறீங்க, இருந்துட்டு போகுது. மன்னர்கள் உட்கார்ற அந்த மேடை இது கிடையாது. அட்லீஸ்ட் வந்து எல்லா எளிய மக்களும் உட்கார்ற சோபாவை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மன்னர்கள் உட்கார்ற அந்த மேடையில் இருக்கிற நீங்கள் இந்த சோபாவை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பாலியல் வன்முறைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குதுன்னா அதோட மூல காரணம் போதை கலாச்சாரம். கிட்டத்தட்ட நான் இதே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது. ஒவ்வொரு தெருவிலையும் போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்போ அதை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். புற்றுநோய்க்கு உண்டான மருத்துவம் ஆரம்பிச்சிருச்சு. இது காலப்போக்கில் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுமே தவிர, நீங்கள் ஜி பூம்பா போட்டோ இல்லை வந்து எந்திரன் மாதிரியோ புஸ்க் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த தவறுகளை எந்த இடத்துலையும் அரசாங்கம் வந்து மறுக்கவே இல்லை. எல்லா தவறுகளையும் ரிசீவ் பண்ணுறோம், எல்லாத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், எல்லாரையும் கைது பண்ணுறோம். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க அரசாங்கம் முனைப்பாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் இந்த 5 வருஷம் 50 வருஷமாக பண்ணி வச்ச அந்த வேலைகளுக்கு உண்டான ரிசல்ட்டு தான். இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கேட்குறது எல்லாமே திமுகவோட எக்கோ சிஸ்டத்தால்.
ஆனால் நீங்கள் தயவுசெய்து இந்த எக்கோசிஸ்டத்துக்கு இன்னும் நிறைய ஃபண்ட் பண்ணி இந்த வாய்ஸை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து கேட்கட்டும். காலப்போக்கில் அது சரி பண்ணுறது அப்போ தான் மக்கள் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருங்கன்னு அவங்கள சொல்கிறீங்கல்ல, நம்ம சொல்லி தான் இது மாறுது அப்படிங்கிற மாதிரியா இருந்துட்டு போகுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யார் சொன்னாலும் நாங்கள் தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் திறந்த மனதோடு இருக்குது. நீ சொல்லி நான் ஏன் கேட்கணுங்கிற மைண்ட் செட்டே கிடையாது. இருந்தால் தானே நம்ம இது பார்க்கணும். ஆனால் அவங்க அப்படி இருந்திருப்பாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் திமுகவினர் செய்த எந்த விஷயத்துக்கு மேலேயும் போலீஸ் ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. நம்ம ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை. தளபதி வந்து அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தூக்கி உள்ளவை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதில் எந்த ஈகோவும் கிடையாது. ஏன்னா இது மக்களுக்கான அரசு. அவங்களுடைய தயவுலெல்லாம் எந்த அரசும் நடக்கலை. அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்க நாங்கள் கேட்டோம், இது வந்து ஜனநாயகத்தில் உள்ளது தானே, ஜனநாயக முறைப்படி நடக்கிறது தான். அவங்க அது பண்ணதே இல்லையா? ஏற்கனவே அவங்களும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் எந்த விதத்திலும் மக்களாட்சி கொடுக்குறோம். அது யார் தயவில் நடக்கு, யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு உண்டான சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.